இஸ்லாமியர்களினுடைய மிக அழகிய ஒரு குணம், ஒரு முடிவை, ஒரு நிறைவை பரிபூர்த்தியாக மிக அழகாக கையாள்வது. இது இஸ்லாமியர்களுடைய மிக அழகிய அந்த சட்டங்களில் கட்டுப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே யகூதிகள் வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அல்லாஹ் தஆலா வானம் பூமியை எப்பொழுது படைத்தான் அப்படி கேட்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமையை சொன்னாங்க. சொல்லும் பொழுது யகூதிகள் ஞாயிற்றுக்கிழமைய பெருநாளா எடுத்துக்கிட்டாங்க. அவங்கள்ட்ட ஞாயிற்றுக்கிழமைய பெருநாளா எடுத்துக்கிட்டனால அந்த படைப்பினுடைய துவக்கத்தை அவர்கள் ஆறாவாரம் கொண்டாடுவாங்க. அதனால தான் அவங்கள்ட்டிருந்து வந்தது இந்த ஹாப்பி பர்த்டே. ஒரு பிறந்த நாளை மிக அதிகமாக பிரபலம் செய்து விமர்சையாக கொண்டாடுவது என்பது, விமர்சனம் செய்யப்படுகின்ற அளவிற்கு கொண்டாடுவது என்பது அது இஸ்லாமியர்களுடைய பண்பாடு கிடையாது. அது கிறிஸ்தவர்களினுடைய பண்பாடு என்பதற்காகத்தான் ஏராளமான உலமாக்கள் வேண்டாம் அதை கொண்டாடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கிறிஸ்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேட்கும் பொழுதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அதுக்கு பின்னாடியே ஞாயிற்றுக்கிழமைய பெருநாளா, அதுக்கு முன்னாடியே பெருநாளா அவங்க வச்சிருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டதுக்கு பின்னாடியும் அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஞாயிற்றுக்கிழமை தான் படைக்க ஆரம்பிச்சா அல்லாஹ் தஆலான்னு சொன்ன பொழுதும் கிறிஸ்தவர்கள் அதையே மிக உறுதியானதாக எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு சொல்லி தந்தது, ஒவ்வொரு அமல்களினுடைய அந்த இறுதி முடிவை வைத்துத்தான் எல்லாம் கணிக்கப்படும். இன்னமல் அஅமாலு பிஹவாதீமிஹா, அதனுடைய அந்த நிறைவை வைத்துத்தான் அந்த அமல் கணிக்கப்படுகிறது. நீங்க எல்லாருமே பார்த்திருக்கலாம், மாணவர்கள் ஆரம்பத்தில் குர்ஆனை எடுத்து ஓதுறது என்ன, பள்ளி பக்கம் வர்றது என்ன, இங்கேயே இருக்கிறது என்ன, ஒரு அந்த ஆரம்ப 5 நாட்கள் அந்த நேரத்தில் நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனா அது போக 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 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா குறைஞ்சு பசங்களே இருக்கிறது இல்லை, ஓதுறது இல்லை. சில பசங்கள்கிட்ட பார்க்கும் பொழுது, என்னவா ஆரம்பத்துலலாம் ஓதுறதுக்கு வந்து உட்காந்தீங்களே, எத்தனை ஜூஸு முடிச்சிருக்கிற அப்படி இல்லை ஹஜ்ரத், அந்த 6 நாள் 7 நாள் உட்காந்தோம், ஒரு 6-7 ஜூஸு ஓதுனேன், அதுக்கப்புறம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் போயிருச்சு. அப்போ நம்முடைய மார்க்கம் ஆரம்பத்தில் அதை பெருசா எடுத்து தாட்டு பூட்டுன்னு செய்யறது, ஆர்வ கோளாறுல அதிகமா செய்யறது என்பதோடு மட்டும் நிறுத்திக் கொள்ளாமல் அதை தொடர்படியாக இறுதி வரை ஒன்றை செய்தோம் என்றால் அதை நிறைவு செய்யுங்கள் என்பதைத்தான் மார்க்கம் நமக்கு அழகாக சொல்லித் தருகிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லும் பொழுது கூட வல் ஆகிபத்து லில் முத்தகீன், முத்தகீன்களாக இருக்கக்கூடியவர்கள் இறுதி முடிவை யோசிப்பாங்க, இறுதி முடிவை யோசிச்சு பார்ப்பாங்க. அந்த முடிவு எப்படி இருக்கும் என்பதை யோசித்து பார்த்துத்தான் தக்வா உடையவர்கள், இறையச்சம் உடையவர்கள் செயல்படுவார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். அப்போ ஆரம்பத்துல மட்டும் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துட்டு கடைசி நேரத்துல அவ்வளவுதான் முடிய போகுது, இதுக்கு மேல நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு என்பதோடு நாம் அந்த சிந்தனையோடு நிறுத்தி விடாமல் எஞ்சி இருக்கின்ற அந்த காலங்களிலும் கூட முடிந்த அளவிற்கு குர்ஆனை முடிப்பதற்கு பார்ப்போமே. 3 நாளாக இருந்தாலும் அல்லது ஒரே இரவில் அமர்ந்து முடிப்பதற்கு பார்ப்போமே. நியத்து அல்லாஹ் தஆலா அந்த நியத்து கபூல் ஆலனாலும், அந்த நியத்து பரிபூர்த்தி ஆலனாலும் கூட அதற்குண்டான நன்மையை கொடுத்துடலாம். இப்போ ஒருத்தவங்க நியத்து வைக்கிறாங்க, நான் இன்ஷா அல்லாஹ் 27 இரவு ஹயாத்தாக்குவேன். எப்படி? ஒரு குர்ஆன் அந்த இரவு முழுக்க உட்கார்ந்து. ஆனா சிரமமானதுதான், மார்க்கம் சிரமமானதை எடுத்துக்க சொல்லல. அதனால தான் அந்த ஒற்றைப்படை இரவுகளில் கூட தஹஜ்ஜுக்கு நீங்க வழக்கமா தான் எந்திரிக்கிறீங்க, அந்த சஹர் நேரத்துக்கு வழக்கமா தான் எந்திரிக்கிறீங்க. அந்த நேரத்துல இருந்து என்ன அமல்கள் செய்ய போறோமோ செஞ்சிட்டாவே போதுமானது. அதை நம்ம லைலத்துல் கத்ர அடைஞ்சிருவோம் என்ற விஷயம் அதனால தான் சொல்லப்படுது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை ஒரு இரவாக இருக்கட்டும், அந்த இரவிலே நான் ஒரு குர்ஆனை முடிக்க போகிறேன் என்ற நியத்து வைத்தால் அந்த நியத்து பரிபூர்த்தி ஆலனாலும் கூட அல்லாஹ் தஆலா அதற்கு உண்டான நன்மையை கொடுத்து விடுகிறானே. ஆனால் அந்த சிந்தனை வருகிறதா என்ற
விஷயத்தை யோசித்து பார்க்கும் பொழுது கேள்விக்குறியாகத்தானே இருக்கிறது. எனவே நம்முடைய மார்க்கம் கிறிஸ்தவர்களை போன்று ஆரம்பத்தை கொண்டாடுறது, இறுதியை கண்டுக்காம விட்டுறது என்பது போல கிடையாது. நம்முடைய மார்க்கம் இறுதியைத்தான் மிக மிக முக்கியமான ஒன்றாக கையாள சொல்லுகிறது. இந்த இறுதி நேரத்திலே அந்த ஒற்றைப்படை இரவுகள் சில கடந்து விட்டது. ஆனால் பெரும்பான்மை கருத்து இந்த இஸ்லாமியர்கள், இந்த இஸ்லாத்திலே இருக்கக்கூடிய பெரும்பான்மை கருத்து, அதிலும் குறிப்பாக உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக தெள்ள தெளிவாக அடித்து சொல்லுகிறார்கள், நான் 27 தான் லைலத்துல் கத்ர் என்று உறுதிமொழி கூறுகிறேன் என்று உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதற்கிணங்க ஏராளமான உலமா பெருமக்கள் 27, ஏன்னா அது அப்படியே வழக்கமான நாட்கள் மாதிரி விட்டுட்டோம்னா சாதாரணமா ஆயிடுமே, இல்ல ஒரு இரவை நம்ம ஏற்பாடு செய்வோம், அந்த இரவுலையாவது நம்ம கிடைச்சிராதா என்ற ஒரு பேர் ஆனந்தத்தில் வருவார்கள், ஆவலில் வருவார்கள். எனவே அந்த ஒரு இரவை, இது சும்மா யூகத்தில் செயல்பட்டது கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்ஹாபிக நுஜூம் ஃபபி ஐஹிம் இக்ததைத்தும் வ இஹ்ததைத்தும், என்னுடைய சஹாபாக்கள் நேர்வழி பெற்றவர்கள், அந்த நேர்வழி பெற்ற நட்சத்திரங்களை யாரை நீங்க பின்பற்றினாலுமே நேர்வழி அடைஞ்சிருவீங்க. கடல்ல தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிற ஒருத்தவங்களுக்கு வழிகாட்டியா எது செயல்படும்னா நட்சத்திரம் தான். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பர்மிஷன் வழங்கிய ஒன்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெள்ள தெளிவாக சொன்ன ஹதீஸ், என்னுடைய சஹாபாக்கள்ல யாரை நீங்க பின்பற்றினாலும் நேர்வழியை அடைந்து விடுவீர்கள். அப்படி சஹாபாக்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்பட்ட ஒரு சஹாபி தான் 27 நான் நிச்சயம் லைலத்துல் கத்ரை அடைந்து விட்டேன், லைலத்துல் கத்ர் இருக்கிறது என்பதை நான் உறுதிமொழி கூறுகிறேன் என்று அடித்து சொல்லுகிறார்கள் என்றால், அதை எடுத்து இந்த உம்மத்து பயன்பெற வேண்டும். அந்த நாள்லையாவது ஒரு சந்தோஷத்தோட அல்லாஹ்ட்ட நம்ம கையேந்தணும், அல்லாஹ்ட்ட சுஜூதுல கிடக்கணும். 1000 மாதங்கள் நின்று ஒரு சுஜூது செஞ்சா 1000 மாதங்கள் சுஜூது செய்த நன்மை நமக்கு கிடைக்கிறது என்ற அந்த சிந்தனையை கொண்டு வந்து விடுவார்கள். அந்த ஒரு இரவுலையாவது முழுக்க முழுக்க அவலில் ஈடுபட்டு விடுவார்கள் என்ற அந்த ஆவலில் தான் அப்படிப்பட்ட ஒரு நிலையை, அதுவும் யூகத்தினால கிடையாது, சஹாபா பெருமக்கள் சொன்ன அந்த கருத்தை எடுத்து இந்த உம்மத்திற்கு பயன்பெற வைத்திருக்கிறார்கள். யோசித்து பாருங்கள், அல்லாஹு தஆலா இந்த லைலத்துல் கத்ரை எவ்வளவு லேசான ஒன்றாக ஆக்கி வைத்திருக்கிறான் என்று பாருங்கள். வருஷத்துக்கு ஒரு 360 இரவுகள் இருக்கிறது அல்லவா, அந்த 360 இரவுகளையும் நீங்க தேடிக்கங்கன்னு சொல்லல. அல்லாஹ் லேசாக்கி கொடுத்திருக்கின்ற இருப்பதை பாருங்கள். 360 இரவு இருக்கு, அந்த இரவுகள் எல்லாத்திலையும் நீங்க தேடி பார்த்துக்கங்கன்னு சொல்லல ஒரு வருஷத்துக்கு. ஆனா அல்லாஹ் சொன்னது ஒரு மாதம் 30 நாட்கள், அந்த 30 நாட்களிலே நீங்கள் லைலத்துல் கத்ர் இரவை தேடிக்கொள்ளுங்கள். அதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்ல 30 நாட்களுமே இருந்திருக்கிறாங்கல்ல, இஅ்திகாஃப்ல இருந்திருக்கிறாங்கல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையும் இந்த உம்மத்திற்கு எப்படி சுருக்கி கொடுத்திருக்கிறார்கள் பாருங்கள். கடைசி 10ல நீங்க தேடிக்கங்க. அதையும் இன்னும் சுருக்கி, இல்ல ஒற்றைப்படை இரவுகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு மிக மிக லேசாக ஆக்கி தந்தார்கள். எஞ்சி இருக்கின்ற அந்த நாட்களில் நம்மிடம் வர இருக்கிறது 27, 29. இந்த 2 இரவுகளிலும் நாம் அல்லாஹ் நமக்கு எவ்வளவு லேசாக்கி தந்திருக்கிறான். ஏன்னா சலுகை செய்யப்படுதல் அப்படின்றது இருக்குதே, அந்த சலுகை செய்யப்படுறதே நம்முடைய ஆர்வத்தை அதிகரிக்கிறதுக்காக தான். 2022 நினைக்கிறேன், பேப்பர்ல படிச்ச சிந்தனை இருக்குது. ஒரு நிறுவனம் அவங்களுடைய ஊழியர்களுக்காக 1 கோடி மதிப்பிலான காரை பரிசளிச்சிச்சு. ஆனா இந்தியாவில் இருக்கிற நிறுவனங்களில் அந்த நிறுவனம் 10வது இடத்துல இருந்த ஒரு நிறுவனம். அந்த நிறுவனம் தங்களுடைய ஊழியர்களுக்கு 1 கோடி மதிப்பிலான காரை பரிசளிக்குது என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, நாங்க 10வது இடத்துல இருக்கிறோம், நாங்க இந்த இடத்துல இருக்கிறதுக்கு இந்த ஊழியர்கள் தான், இங்க வேலை செய்யறவங்க தான் முக்கிய காரணமா இருக்கிறது. இவங்களை நாங்க ஆர்வப்படுத்தும் பொழுது, ஊக்கப்படுத்தும் பொழுது, இந்த 10வது இடம் 1வது இடமா வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆக போகுது? அவங்களால தான் இப்போ 10வது இடத்துலயே இருக்குது. இவங்க 1வது இடத்துக்கு கொண்டு வர மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் என்று அந்த ஊழியர்களை சந்தோஷப்படுத்தியது எதற்காக? அவர்கள்
மேற்கொண்டு ஆர்வம் காட்டுவார்கள் என்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா அப்படி நம்முடைய ஆர்வம் அதிகரிக்கணும்ன்றதுக்காகத்தான் 1000 மாதங்களை விட சிறந்த 1000 மாதங்கள் என்று அல்லாஹ் சொல்லல. அத நம்ம எந்த அளவுக்கு அதை விரிவாக்கிக்கிறோமோ அந்த அளவுக்கு தகுந்தது. ஏன்னா அல்லாஹ் தஆலா அமல்களை சுருக்க மாட்டான். அமல்களினுடைய ஜஸா இருக்குதுல அதை சுருக்க மாட்டான். இவ்வளவுதான் அல்லாஹ் கொடுக்கறான்றது கிடையாது. அல்லாஹ்ட்ட 1000 மாதங்களை விட சிறந்தது. விடன்றதுல நம்ம எவ்வளவு வேணாலும் சேர்த்துக்கலாம். முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றது அதான் சொல்றாங்க. விட என்ற அந்த வார்த்தை இருக்கிறதே அது எவ்வளவு வேண்டுமானாலும் 1000 மாதத்தை விட அதிகரித்துக் கொள்ளலாம். அந்த அளவிற்குண்டான ஒரு நன்மை அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்திற்கு கொடுத்திருக்கிறான். அந்த நன்மையை 360 நாள்ல ஏதாவது ஒரு இரவுல நீ பாத்துக்க அப்படின்னா ரொம்ப சிரமமா போயிடும். 360 நாளும் நம்ம ஏதாவது ஒண்ணு தேடிக்கிட்டே இருக்கிறதா போகும். அந்த ஒரு மாசம் இல்ல, ஒரு மாசத்துல கடைசி 10 இல்ல, கடைசி 10ல ஒற்றைப்படை இரவு. அதிலும் சில சஹாபாக்கள் இல்ல 27ல நான் பார்த்தேன் என்பதை இன்னும் தெளிவாக சொல்லுகிறார்கள் என்றால் அப்போ அதை எத்துணை பேர் நாம் பெற்றுவிட்டோம். அதை எத்துணை பேர் நம்மில் பெற்றுவிட்டோம் அப்படின்றதுக்கு ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? ஒரு நம்மிடத்துல அந்த அமல் செய்து முடித்ததற்கு பின்னாடி ஒரு சந்தோஷம் வரும். உதாரணத்திற்கு தராவி தினமும் தொழுகிறோம் அப்படின்னா ஒரு ஒற்றைப்படை இரவுகள் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த ஒற்றைப்படை இரவுகளிலே நாம் தொழுது கொண்டிருக்கிறோம். அதே தராவி தான். ஆனால் ஒண்ணும் இல்லை, அன்னைக்கு ஒற்றைப்படை இரவுல ஒரு ஒரு 5 நிமிஷம் கூட போகுது. ஒரு 5 நிமிஷம் கூட போகுது. என்னப்பா இது 5 நிமிஷம் நீட்டுறாகல என்று சிந்தனை போகிறது என்றால் நாம் அமலிலே லயிக்கவில்லை. நம்முடைய அந்த அமல் நம் அல்லாஹ்விடத்திலே மக்பூலியத்தை பெறவில்லை. நம்முடைய அமல் அது ஒரு அளவுக்கு தான் இருக்குது என்பதை நாமே விளங்கிக் கொள்ள வேண்டும். அமல் என்றால் எந்த அளவிற்கு நம்மை மாற்றிவிட வேண்டும், அந்த அமலை திரும்ப திரும்ப நாம் செய்யும் பொழுது அந்த அமலிலேயே மூழ்கி போகணும். அந்த அமலிலேயே நம்ம லயித்து போக வேண்டும். அப்படி நம்மிடத்திலே ஒரு சூழ்நிலை வந்து விட்டதென்றால் நம்முடைய அமல் அல்லாஹ் தஆலாவிடத்திலே அங்கீகாரம் பெற்றுவிட்டது என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். எனவே அடுத்து இருக்கின்ற அந்த 27, 29 இந்த 2 இரவுகளிலும் முடிந்த அளவிற்கு நம்மால் எந்தெந்த அமல்களை எல்லாம் செய்ய முடிகிறதோ அத்துணை அமல்களையும் செய்துவிட வேண்டும். அல்லாஹ் தஆலாவிடத்திலே அதற்குண்டான மக்பூலியத்தை, அந்த சந்தோஷம்னு சொல்றோம்ல, அதுக்கு அடுத்து நீங்க அந்த அமல ஒரு தஹஜ்ஜத் நீங்க தொழுவுறீங்க, நோன்பு முடிச்சதுக்கு பின்னாடியே அதை தொழுவுறீங்க, அப்போ உங்களுக்கு சந்தோஷம் வரணும். அல்ஹம்துலில்லாஹ், நல்ல வேளை இன்னைக்கு நம்ம எந்திரிச்சு 8 ரக்காயத்து தொழுதுட்டோம் என்ற தொழுதற்கு பிறகு அந்த சந்தோஷம் நம்மள்ட்ட வருது அப்படின்னா நாம் நம்முடைய அமல் அல்லாஹ் தஆலாவிடத்திலே அங்கீகாரம் பெற்றிருக்கிறது என்பதற்கு அர்த்தம். இல்ல ஏதோ நம்மள வள்ளுக்கட்டாயமா சொன்னாங்க, வீட்டுல உள்ளவங்க சொன்னாங்க, இருக்கிற பெரிய மக்கள் சொன்னாங்க, அதனால வந்தோம், அதுக்கு பின்னாடி ஆர்வம் வர மாட்டேங்குது அப்படின்னா அது அல்லாஹ் தஆலாவிடத்திலே மக்பூலியத்தை பெறவில்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது லைலத்துல் கத்ர் சம்பந்தப்பட்ட செய்திகள். அடுத்து 27, 29 இருக்குது. ரமதான் முடியக்கூடிய நேரமாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த ரமதானிலே நாம் நோற்ற நோன்பிற்கு அதுல ஏதாவது நம்ம தவறு செஞ்சிருக்கிறோம் அப்படின்னா அந்த தவறுக்கு பரிகாரம், அந்த தவறை மன்னிக்க கூடிய ஒரு தர்மமாக இருக்கிறது என்றால் அது சதகத்துல் ஃபித்ர். பெருநாள் பிறை பார்த்ததுக்கு பின்னால ஃபஜ்ர் தொழுக முடிச்சிட்டு பெருநாள் தொழுகிறதுக்கு வர்ற வரைக்கும் உண்டான அந்த நேரத்தில் சதக்கா கொடுக்கிறது. எந்த நேரங்க? நேரம் பெருநாள் தொழுகை பெற பார்த்ததுக்கு பின்னால ஃபஜ்ர் தொழுகிறோம்ல, ஃபஜ்ர் தொழுகை முடிச்சதுக்கு பின்னாடி பெருநாள் தொழுகைக்கு நம்ம வர்றோம் பாருங்க, அந்த நேரத்துக்குள்ள இருக்கிற நேரத்துல சதகத்துல் ஃபித்ர் கொடுக்கிறது. இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நேரம். ஆனால் பெரும்பான்மை, அதாவது நிறைய என்ன சொல்றது, எந்த வழிகேட்டிலும் செல்லாத ஏராளமான இமாம்கள் என்ன சொல்றாங்கன்னா அந்த நேரத்துல கொடுக்கிறது தான் சால சிறந்தது. ஆனால் இந்த வார்த்தையை குறிப்பாக எல்லோருமே கவனிக்க வேண்டும். ஆனால் எப்பொழுதும் முற்படுத்தலாம்,
ஏழைகளை கண்டறிவதிலே சிரமம் இருக்கிறது. இப்போ நம்ம ஊர் ஆயங்குடி, இங்க ஒரு ஏழைய கண்டறிகிறது அப்படின்றது கொஞ்சம் சிரமமான காரியம் அப்படின்னு இருந்துச்சுன்னா, நோன்பு ஆரம்பிக்குது பாருங்க, அப்பத்துல இருந்தே சர்ச் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஏழைகள் இந்த ஊர்ல யார் இருக்கிறாங்க. ஆனா அப்படிப்பட்ட நிலைமை எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. ஏழைகள் தெரிகிறார்கள், இவர்கள் இவ்வளவு ஏழைகள் என்று மிக தெளிவாக தெரிகிறார்கள். சாப்பாட்டிற்கே வழி இல்லை, அன்றாட அவங்க உழைக்க போனாதான் அன்னைக்கு வீட்டுல சாப்பாடு என்ற நிலையில் எல்லாம் ஏழைகள் இருக்கிறார்கள் என்று வரும் பொழுது அவர்களை முன்கூட்டியே பார்த்து வச்சுக்கணும், அவங்கள்ட்ட நம்ம இன்ஷா அல்லாஹ் கொடுத்துடலாம். ஏன்னா நம்முடைய மார்க்கம் ஏதோ சாதாரண ஒரு போற போக்குல சொல்ல எந்த விஷயத்தையுமே. அந்த சதக்கத்துல் ஃபித்ரினுடைய பேக்ரவுண்ட பாருங்க, என்ன சொல்ல வருது அந்த சதக்கத்துல் ஃபித்ர் அப்படின்னா, பெருநாள் அன்னைக்கு நீங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறீங்க. பெருநாள் அன்னைக்கு நோன்பு முடிஞ்சிருச்சு, அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு நம்ம பெருநாள் கொண்டாட போறோம் என்ற அந்த சந்தோஷம் இருக்கிறது. ரெண்டாவது, இம்மா நாள் பகல் முழுக்க சாப்பிடாம இருந்தது. பொதுவாகவே அப்படித்தானே, நோன்பு திறக்கிறதுக்கு முன்னாடி பேசாதீங்க பேசாதீங்கன்னு பெரிய மனுஷங்களே இருந்து சின்னவங்கன்னு எல்லாருமே கத்திக்கிட்டு இருந்தாலுமே கூட நோன்பு திறக்கிற நேரத்துல சத்தமே காணும். என்னடா அப்படின்னா எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அப்படி உண்மைதானே, இது நம்ம அப்படிதான் பாக்குறோம். அதுக்கு முன்னாடி சத்தம் கேட்டாலுமே கூட நோன்பு திறக்கின்ற அந்த நேரத்தில் சத்தமே காணும். என்னடா சாப்பிடுறாங்க எல்லாருமே. அப்போ சாப்பிடுவது என்பது அது ஒரு இன்பம். அந்த இன்பம் நமக்கு மட்டும் இருக்கக்கூடாது, அந்த இன்பத்தை யாரெல்லாம் பெறாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கும் அந்த இன்பம் சென்றடைய வேண்டும் என்பது நம்முடைய தீனுல் இஸ்லாத்தினுடைய கொள்கை, நம்முடைய தீனுல் இஸ்லாத்தினுடைய வழிமுறையாக இருக்கிறது. இன்றைக்கு சமூக அக்கறை உள்ள ஏராளமான அறிஞர்கள் சொல்லுகின்ற விஷயம், 80% மானுடமே போயிடுச்சு, அந்த மனிதாபிமானமே போயிடுச்சு. ரோட்ல ஒருத்தவங்க அடிபட்டு கிடக்குறாங்கன்னா 100 பேர் அதை பார்த்துட்டு போறாங்கன்னா 20 பேர் தான் அவங்கள பார்த்து இறக்கமே படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. 100 பேர் அவங்கள 10 பேர் பார்த்துட்டு போறாங்கன்னா அதுல 2 பேர் தான் இறக்கப்படுறாங்க. மீதி 8 பேரு பார்த்துப்பாங்க, வேற யாராவது பார்ப்பாங்க, வேற யாராவது பார்த்துப்பாங்க என்ற சிந்தனையில் கடந்து சென்று விடுகிறார்கள் என்றுதான் சமூக அக்கறை உள்ளவர்கள் மிக தெள்ள தெளிவாக சொல்லுகிறார்கள். ஏன் இந்தியா சுதந்திரம் பெற்ற போது, சுதந்திரம் அடைந்து விட்டோம், யார் யாரெல்லாம் தாய் நாடு இல்லாமல் இருக்கிறீர்களோ, வீடு இல்லாமல் இருக்கிறீர்களோ அவர்கள் எங்கள் நாட்டில் தஞ்சம் புகுந்து கொள்ளட்டும் என்று அறிவிப்பு செய்த ஒரு காலம். இன்று இந்த இந்தியாவிற்குள்ளேயே இருப்பவர்களை எப்படி துரத்தலாம் என்பதை போன்ற அமல்கள் எல்லாம் கொண்டு வரப்படுகிறது அல்லவா, சட்டங்கள் எல்லாம் கொண்டு வரப்படுகிறது அல்லவா. இது போன்ற சட்டங்கள் இந்த நாட்டில் கிடையாது. இதை கொஞ்சம் பெயர் மாற்றம் செஞ்சு எல்லா நாடுகள்லயுமே அது நடக்குது. இந்த சிஏஏ அப்படின்றத பெயர் மாற்றம் செய்து எல்லா நாடுகளிலுமே அது நடக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது, மானுடமே அழிஞ்சு போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் தீனுல் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? நீ சாப்பிடும் பொழுது ஒரு சந்தோஷம் ஏற்படுது, அந்த சந்தோஷமான நேரத்தில் உன்னை சுற்றி இருக்கின்ற ஏழைகளை மறந்து விடாதே, உன்னை சுற்றி இருக்கின்ற ஏழைகளை மறந்து விடாதே, குறிப்பாக உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஏழைகளை மறந்து விடாதே என்பதை தான் அந்த சதக்கத்துல் ஃபித்ர் பெருநாள் அன்றைக்கு கொடுக்கின்ற அந்த தர்மம் நம்மை யோசித்து பார்க்க சொல்லுகிறது. அந்த தர்மம் எவ்வளவு கொடுக்க வேண்டும்? 1 கிலோ 600 கிராம் கோதுமை, அது ஒரு நிர்ணயம் செஞ்சிருக்கிறாங்க. காசு அடிப்படையில் அதனுடைய காசு எவ்வளவு வருதுன்னா 90 ரூபா, இவ்வளவு நம்ம கொடுக்கணும். அது ஒரு நிர்ணயம், இவ்வளவு கொடுக்கலாம், அதுக்கு கீழே கொடுக்காதீங்க என்ற ஒரு நிர்ணயம். ஆனால் அதை விட அதிகமா எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். 500 கொடுக்கலாம், 1000 கொடுக்கலாம், 300, 200 எவ்வளவு வேண்டுமானாலும் கொடுக்கலாம், ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும். அதுபோன்று ஒரு தந்தையினுடைய பராமரிப்பிலே இருக்கக்கூடியவர்கள், ஒருத்தவரினுடைய பராமரிப்பிலே இருக்கக்கூடிய, அவருக்கு சாப்பாடுலாம் இவர் தான் வாங்கி கொடுக்கணும், அவருக்கு ட்ரெஸ் எல்லாம் இவர் தான் வாங்கி கொடுக்கணும், அவருடைய நல்லது கெட்டது எல்லாத்தையுமே அவர் தான் பார்க்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க யாரை கூட வச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கும் சேர்த்து பார்க்கணும். அதாவது ஒரு கணவன் தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகள், இவர்கள் எல்லோருக்குமே சேர்த்து சதக்கத்துல் ஃபித்ர் கொடுக்கணும். மகனுக்கு கணக்கு பண்ணணும்,
அவங்களுக்கு 100, இவங்களுக்கு 100, இவங்களுக்கு 100, ஓகே நம்ம வீட்டில் 6 பேர் இருக்கோம், 600 ரூபா கொடுக்கலாம் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு நபர்களை கணக்கிட்டு நாம் கொடுக்க வேண்டும். இதில் சில தவறுகள் செய்கிறார்கள். அதாவது குறிப்பாக சதகத்துல் ஃபித்ரினுடைய நோக்கமே ஒன்று இந்த செய்தி அடுத்தடுத்த தலைமுறைக்கு செல்ல வேண்டும் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. ஆனால் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுவது கிடையாது. இந்த செய்திகள் சாதாரணமா இதை கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு வாப்பா அப்படின்றாங்க பசங்கள்ட்ட. அப்படி பண்ணக்கூடாது. அது எதுக்காக என்ன ஏது அப்படின்றத கொஞ்சம் பசங்கள்ட்ட சொல்லணும். அப்பா நம்ம நோன்பு வச்சோம், நோம்பினுடைய ஏதாவது குறைகள் இருக்கிறது என்று வரும் பொழுது அந்த குறைகளை அல்லாஹ் தஆலா இந்த தர்மத்தின் மூலமாக மன்னித்து விடுகிறான் என்பதை சொல்ல வேண்டும். இந்த சதகத்துல் ஃபித்ரை நாம் கொடுக்கிறோம் அல்லவா, இது உனக்கு தான் கொடுக்கணும், ஆனா நான் ஏன் கொடுக்கிறேன்? நான் என்னுடைய பொறுப்பில் நீ இருக்கின்ற காரணத்தினால் உனக்காகவும் சேர்த்து நான் கொடுக்கிறேன் என்பதை அந்த இடத்தில் பிள்ளைகளுக்கு விளக்கி தர வேண்டும். இது போன்ற செய்திகளை எல்லாம் நாம் சொல்லும் பொழுது நம்முடைய அந்த மார்க்கத்தினுடைய வழிமுறை அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுகிறது. இந்த நல்ல செய்தியையும் நாம் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டும். குறிப்பாக சம்பாதித்தவர்களுக்கும் சேர்த்து தந்தைமார்கள் கொடுத்து விடுகிறார்கள். அதாவது வெளிநாட்டில் சம்பாதிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கும் சேர்த்து இங்க உள்ள பேரண்ட்ஸ் கொடுத்துறாங்க. அவங்களுக்கு இது எதுக்கு கொடுக்கறாங்க? இருக்கிறார்கள் வாலிபர்கள் இருக்கிறார்கள். எதுக்கு கொடுக்கறாங்க? சதகத்துல் ஃபித்ர்ன்றது என்னது? சாதாரணமாக நினைத்து விடக் கூடாது. சதகத்துல் ஃபித்ர் நாம் பெறுகின்ற அந்த இன்பத்தை நம்மை சுற்றி இருக்கின்ற அந்த ஏழைகளும் பெற வேண்டும். அந்த செய்தியை நாம் பகிரங்கப்படுத்த வேண்டும். அந்த செய்தியை நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும். இதில் மிக மிக குறிப்பான ஒன்று இருக்கிறது. இதிலே மிக மிக குறிப்பான ஒன்று இருக்கிறது. இது இஸ்லாமியர்களுக்கு கொடுக்க வேண்டும். இதை இஸ்லாம் அல்லாதவர்களுக்கு நாம் கொடுக்க கூடாது. இஸ்லாம் அல்லாதவர்களுக்கு கொடுத்தோம் என்றால் அதிலேயும் ரகசியம் இருக்குது. என்ன ரகசியம்? இஸ்லாத்தில் உள்ளவர்களுக்கு நாம் கொடுக்கும் பொழுது இஸ்லாம் இவ்வளவு அழகான மார்க்கமாக இருக்கிறதே, இவ்வளவு நயமான மார்க்கமாக இருக்கிறது என்ற ஒரு நல்ல செய்தியை பிறருக்கு அடுத்த சமுதாயத்தில் மக்களுக்கும் கடத்துகின்ற நல்ல நல்ல செய்திகள் எல்லாம் இந்த சதகத்துல் ஃபித்ரிலே இருக்கிறது. எவ்வளவு அழகான மார்க்கமாக இருக்கிறது என்று பாருங்கள் என்ற செய்தியை எல்லாம் அடுத்த மதத்தினர்களுக்கும் கடத்துகிறது. எனவே இந்த செய்திகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அயல் நாட்டில் இருப்பவர்களுக்காக நாம் கொடுப்பதாக இருந்தாலுமே கூட அவர்களிடத்திலே சொல்ல வேண்டும். ஒன்று, இது இதுக்காகத்தான்ப்பா கொடுக்கப்படுது. உன்னுடைய ஃப்ரெண்டு ஜோன்ல யாராவது ரொம்ப வறுமை கோட்டுக்கு கீழே இருந்தாலும் அவங்களுக்கு கூட நீ கொடுக்கலாம் மகனே என்று அவங்கள்ட்ட சொல்லி கூட நம்ம இதை கொடுக்க வைக்கலாம். அது விட்டுப்பட்டு நம்ம சேர்ந்தவங்களுக்கு கொடுத்துருவோம் என்ற அந்த அடிப்படையில் நாம் செயல்பட்டு விடக்கூடாது. வல்ல ரப்புல் ஆலமீன் விளங்கி நடப்பதற்கு தௌஃபீக் செய்தருள்வானாக.